ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் தச்சுட்டு மிச்சம் மீதி இருக்கிற துணியை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நான் பாட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணுற சுருக்கு பை தான் தைக்க போகிறேன். இந்த மாதிரி 2 துணி எடுத்திருக்கேன். இதோடைய உயரம் 16 இன்ச்சு, அகலம் 10 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 துணியை நான் எடுத்திருக்கேன். இது கூடவே இந்த மாதிரி 2 நாட்டு தைக்கிறதுக்காக 2 துணி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சில் எடுத்திருக்கேன். நீளம் பார்த்திங்கன்னா 23 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இது கயர் மாதிரி தைக்கிறதுக்காக நான் இது 2 எடுத்திருக்கேன். இப்போ இது இந்த ஓரங்களில் தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மேல் சைடு 2 மடிப்பு மடித்து நம்ம இதை தையல் அடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தையல் அடித்து எடுத்ததுக்கப்புறமா இது 2த்தையும் ஒன்றா சேர்த்து இணைச்சி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஓரங்களில் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி தச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த முனையில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கட் கொடுத்துக்க போகிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா இது ஈவனாக பார்க்க நல்லா இருக்கும். இந்த மாதிரி தச்சு எடுத்துட்டேன். இப்போது நம்ம கயிறு தைக்கலாம். அதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கிறத இங்கே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு 2 பக்கமும் ஒரு மடிப்பு மடித்து அது 2த்தையும் சேர்த்து வச்சு இப்படி மடிக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா தெரியல, வீடியோவை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். அதையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். அந்த 2 கயிறுமே நம்ம தச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போது நம்ம தச்சு வச்சுருக்க அந்த பையை எடுத்துக்கலாம். அதில் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு 4 இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 4 இடத்துலையுமே நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மேல் துணியை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். உள் சைடு கட் பண்ணி எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் ஹோல்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம தச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த கயிறில் ஒரு சேஃப்டி பின்னு குத்தி அது உள்ளே விடலாம். ஒரு பக்கம் ஹோல்ஸில் நான் விடுறேன் பாருங்கள். இந்த பக்கம் ஹோல்ஸில் விட்டு அடுத்த முனையில் இருக்க ஹோல்ஸ் வழியாக வெளியே கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹோல்ஸ்லேயே திரும்பவும் உள்ளே விடணும். இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு திரும்பவும் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள். அந்த வழியாக நம்ம இதை கொண்டு வந்துடணும். இந்த கயிறை இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறமா பார்க்க இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இந்த சைடு மேல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த 2 முனையும் ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம். தச்சு எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு கயிறு இருக்கும் பார்த்திங்களா, அந்த கயிறை இன்னொரு ஹோல்ஸ் பக்கமாக நம்ம விட போகிறோம். நம்ம ஏற்கனவே விட்ட பக்கம் இல்லாமல் விடாத அந்த சைடில் நம்ம விட்டு எடுத்துக்க போகிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா தெரியல, ஆனால் வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த மாதிரி நம்ம உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா அந்த இதுவையும் நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதே போல் ஈவனாக ஒரே மாதிரி கட்டமாக இருக்கிற மாதிரி 2 துணி எடுத்திருக்கேன். இதை 2ஆக மடித்து கயர் நம்ம தச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கயரில் வச்சு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இதை நான் சரி பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இது போல் சரி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அழகான ஒரு சுருக்கு பை நம்மளே தச்சு எடுத்தாச்சு. பாட்டிங்கெல்லாம் இந்த சுருக்கு பையில் தான் காசெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது போல் வேஸ்ட்டான துணியில் நம்ம தச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.